வாரத்தில் 4 நாட்கள் போய் எம்பிகள் வந்து மக்களை சந்திக்கிறது என்ன பெரிய வியூகம்? நாங்கள் பூத் லெவல் வரைக்கும் இறங்கியாச்சு, இப்போ தான் நீங்கள் எம்பிக்களையே அனுப்புறீங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முதல் பார்வையாக முன் வச்சார். பூத் லெவலில் யார் ஆள் பிடிக்கிறக்கா? என்ன ஆள் பிடிக்கிறதுக்கு? டிடிவி அணியில் இருக்காங்களா, இல்லை சசிகலா அணியில் இருக்காங்களா, இல்லை உண்மையிலேயே நம்ம முதலாளி அமித்ஷா அணியில் இருக்காங்களான்னு செக் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ கூட்டணி கட்சிகளை குறித்து பேசுகிற போது மரியாதைக்குரிய நண்பர் சத்யன் ஏதோ தொங்கு சதை எதுவும் பேசினார். முதல்ல உங்கள் கட்சி எங்கே இருக்குன்னு பார்க்க சொல்லுங்கள். அமித்ஷா விட்டு அடிமையாக வச்சுக்கிட்டு அமித்ஷா போகிற ஆர்டருக்கு உத்தரவுக்கு வாங்கிட்டு, ஐயா இன்றைக்கி குன்னூர் போகிறாங்கய்யா, நாளைக்கு கோயம்புத்தூருங்கய்யா போகலாமங்க பர்மிஷன் வாங்கிட்டு உள்கட்சி பிரச்சனையை சரி செய்வதற்கு உங்களுக்கு எந்த தெம்பும் திராணியும் இல்லை. அதை அடுத்த கட்சிக்காரர் முடிவு பண்ணுறாரு. ஒரு நாட்டுடைய உள்துறை அமைச்சரை மக்கள் நல்லா சார்ந்து சந்தித்தா பரவாயில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் உள்கட்சி சார்ந்து சந்திப்பது உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கமும், கொஞ்சமாவது என்ன சொல்லப்போனால் கடுமையாக சொல்லப்போனால் கொஞ்சமாவது அக்கறை வேணும். அதாவது ஒரு திராவிட இயக்கம் சொல்கிறோம், வேறு இங்கே அண்ணாவின் கொடியை வந்து நம்ம கொடியில் வச்சுருக்கோம். ஆனால் ஒரு திராவிட இயக்கத்துக்கு எதிராக பேசுகிற, இல்லை இயங்குகிற, இல்லை தொடர்ச்சியாக தமிழ் அழிப்புன்னு சொல்கிற அமித்ஷாட்ட போய், இல்லை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு உரிமையை மறுக்க அமித்ஷாட்ட போய் ஆடு நனைதுன்னு ஓனாக கலப்பறையா தமிழ்நாட்டு மக்கள் அழிய போகிறாங்கன்னு அமித்ஷாட்ட பேச போகிறாராம். முதல்ல தன் வீட்டு வாசலில் தொங்குகிற வாழை மரத்தை வெட்டியவர் வீட்டிலே தொங்குவாங்களா, அதுபோல் தன் கட்சியை அழிக்கிற அமித்ஷா இருந்து கட்சியை காப்பாற்றுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த எங்களுக்கு வகுப்பு எடுக்கிறது இது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கலாம் அது அடுத்து பார்த்துக்கலாம். மக்கள் மன்றத்தில் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற முகம் இன்றைக்கி வந்திருக்க மூத்த பத்திரிகையாளர் ஐயா ஐயநாதன் இருக்கார், பார்க்குற எத்தனை பேருக்கு தெரியும். தமிழ்நாடு அரசியல் களம் என்பது இந்த மாற்றுக் கருத்தில் திமுக வர்சஸ் அதிமுக தான். இங்கே தேர்தல் களம் என்பதை தாண்டி மக்களில் மதிக்கத்தக்க தலைவராக, இந்தியாவை மதிக்கத்தக்க தலைவராக தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் தலைவர் வளர்ந்திருக்கிறார். இன்றைக்கி ஒரு வாக்கு கணிப்பு எடுத்தால் 80 விழுக்காடுக்கு மக்கள் வாக்களித்தாங்கன்னா 20 விழுக்காடு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. ஏன்னா உங்கள் உள்கட்சி பிரச்சனையை உங்களால் சமாளிக்க முடியல. எதற்கெடுத்தாலும் துரோகம், காலை வாடுறது, உங்கள் கட்சிக்கிலேருந்தே பல பேர் கல்லறிகிறாங்க. முதல்ல அதை தன் முதுக சுத்தம் பண்ணுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நடந்த கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் மாண்புமிகு தலைவர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விட்ட உத்தரவு, டெல்லியிலே அதிக நாள் இல்லாமல் இங்கே மக்கள்கிட்ட இருங்க. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தொகுதி பார்வையாளர் இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்காங்க, மண்டல பொறுப்பாளர் இருக்காங்க. இருந்தாலும் கூடுதலாக கவனம் செலுத்துவதற்கு உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை சேருங்க, கவனம் செலுத்துங்க. இந்த வெற்றி என்பது வரலாற்றின் வெற்றி. இப்போது தமிழ்நாடு தலைகுனியாது தலை நிமிர்ந்து இருக்கிறது என்றால், எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறப்போடு விளங்குகிறது என்றால் அது திராவிட இயக்கம். நான் இன்க்ளூடிய அதிமுக சேர்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த கையில் நான் திராவிட இயக்கம்லாம் மூச்சு பிடிச்சா சொல்ல முடியாது, பாவம் என்ன பண்ணுறது வழி இல்லை. அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த 5 ஆண்டு கால பெர்ஃபார்மன்ஸில், தொழில் வளர்ச்சியில், கல்வி வளர்ச்சியில், தொழில் உகந்த மாநிலங்களில் பெண்கள் வேலைக்கு போவதில்லை, ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத குழந்தைகள் ஊரில், வாழ தகுதியான ஊர்களில் எல்லா வட இந்திய இளைஞர்களும் தமிழ்நாட்டை நேசிக்கிற ஒரு நாடாக தமிழ்நாடு இருக்கிறது. அப்படி வளர்ந்துருக்கும். இந்த நிம்மதியான சிறுபான்மை மக்கள் நிம்மதியோடு வாழ்வது, இதை ஒரு நிம்மதியான அந்த குரலை சூழலை மீண்டும் தமிழ்நாட்டில் உண்டு செய்வதற்கு, இங்கே மதவாதிகளை மத பாசிஸ்டுகளை உள்ளே விடக்கூடாது என்பதற்கு, தமிழ்நாட்டை தலைகுனி விட மாட்டோம் என்கிற பிரச்சாரம் ஓரணியில் தமிழ்நாட்டில் சொன்னோம். கட்சிகளை கடந்து, சாதிகளை கடந்து 2 கோடி மக்கள் வந்திருக்கிறார்கள். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கிறாங்க இல்லையான்னு தேர்தலப்போ நாங்கள் பார்த்துப்பாங்க, கடமை. சரி, நாங்கள் வாக்களிக்க வச்சுருவோம். முதல்ல அவங்க சொந்த உள்கட்சி பிரச்சனை பாருங்கண்ணே, அப்புறம் திமுக அட்வைஸ் கொடுக்கலாண்ணே. ஓகே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.